ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது கூட 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு போட்டு இப்போ இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச பருப்போட கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டையெல்லாம் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். எல்லோரும் ஆவியில் வேக வச்சு போடுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் திட்டமாக சேர்த்துட்டு இந்த உருண்டையெல்லாம் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். குழம்புல போட்டால் உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அதே ஆயிலில் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, தூளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் 2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, நான் கொஞ்சம் காரக்குழம்பு இருக்கிறதுனால பருப்பு உருண்டை குழம்பு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் கம்மி பண்ணணும்னா அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிக்கிற அளவுக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. பருப்பு உருண்டை குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி தாராளமாக வச்சுக்கணும். ஏன்னா உருண்டையை போட்ட உடனே குழம்பு ரொம்ப திக்காகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஒரு கொதி வர்ற அளவுக்கு மூடி வச்சிடலாம். குழம்பு இப்போ எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம்.
நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.